நம்ம பண்றதெல்லாம் என்ன பிளான்? ஒரு ஃபேமிலி 10 வருஷமா மாஸ்டர் பிளான் போட்டு நார்த் கொரியால இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நார்த் கொரியால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு. சரி கிளம்பணும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏன் 10 வருஷம் வெயிட் பண்ணி கிளம்பிருக்காங்கன்னு கேக்குறீங்களா? சடனா போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் வேணும். பார்டர் இஷ்யூஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ரோட் மூலமா டிராவல் பண்ணவும் முடியாது. ஏன்னா மாட்டிப்பாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருந்தனால தான் 10 வருஷம் வெயிட் பண்ணி ப்ராப்பரா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலி கடல் வழியா போறதுதான் கரெக்டான வழின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. என்னதான் முடிவு பண்ணியிருந்தாலுமே அதுலயே நம்மளால டேரக்டா போயிட முடியாது. ஏன்னா அதுக்கு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், வெதர் கண்டிஷன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், பார்டர்ல எப்ப போனா நம்மளால தப்பிக்க முடியும்னு தெரிஞ்சிருக்கணும். இப்படி எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால போக முடியும். அங்கதான் இவங்க மாஸ்டர் பிளானையே எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. மீன் பிடிக்கிற மாதிரி இவங்க பையனை வேலைக்கு அனுப்பி 10 வருஷமா கடல் சைட் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு எல்லா டீடைல்ஸுமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபைனலி மே 6ஆம் தேதி 2023 அன்னைக்கு நைட்டு அந்த ஃபேமிலி மொத்தம் 9 பேர் சேர்ந்து ஒரு சின்ன படகுல கடல் வழியா பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பயங்கர மழை. பட் இருந்தாலும் அடுத்த 2 மணி நேரத்துல ரெட் சீயை கடந்து பார்டரை ரீச் பண்ணிடுறாங்க. பார்டர் ரீச் பண்ண உடனே சவுத் கொரியாவோட ஆர்மி இவங்களை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது இவங்க இந்த மாதிரி 10 வருஷமா வெயிட் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஃப்ரீடம்காக தான் அவங்க தப்பிச்சு வந்திருக்கதா சொன்னனால அவங்களும் எதுவுமே சொல்லல. அந்த ஃபேமிலிக்கு அந்த நாள்ல இருந்து இனி நமக்கான நாள், அதாவது நியூ லைஃப் நியூ பிகினிங் மாதிரி தன்னோட லைஃபை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம லைஃப்ல டஃபஸ்ட் சிச்சுவேஷன் நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருப்போம். பட் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம கண்டினியூஸா எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தா மட்டும் போதும். ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் கண்டிப்பா மாறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க.